ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நம்ம எங்கே போகிறோம்னா, இன்றைக்கி பாலக்காட்டுக்கு தான் போகிறோம். எதுலன்னா பஸ்ஸில் தான் போகிறோம். காந்திபுரம் போயிட்டு அப்படியே பஸ் ஏறி அப்படியே போகலாம். கரெக்டாக அங்கே போயிட்டு போக போக லாக் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். நடுவில் மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. ஓகே, பாய். பாலக்காடு வந்து ரீச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இப்போ மலைப்புழா டேமுக்கு போகணும். பட் ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரில, பஸ் எங்கே ஏறணும்னு தெரில. இதுக்கு மேலே தான் போயிட்டு பார்க்கணும். எங்கே இருந்தாலும் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். நான் டேமுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ, மலைப்புழா வந்துவிட்டோம். டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணி கரெக்டாக ஒரு மணி ஆகுது. இனிமேல் தான் உள்ளே போகணும். டேமுக்குள்ளே போயிட்டு நிறையா சுற்றி பார்க்குற பிளேஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ நான் அவுட் சைட் இருக்கேன். போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு இதுதான் டேமோட என்ட்ரன்ஸு. சைடில் வந்து சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு பர்சனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகலாம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, உள்ளே வந்தாச்சு டேம் உள்ள. இனிமேல் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ நல்லாயிருக்கும். ஒரு வழியாக பஸ்ஸெல்லாம் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். மார்னிங் ஒரு 9 மணிக்கு கிளம்பணும். கரெக்டாக காந்திபுரம் வந்துட்டு பஸ் ஏறதுக்கு இருந்தால் பஸ்ஸில் போனால் ஆன்லைன் சீட் மட்டும்தான் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வந்து க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. தென் அங்கேருந்து கிளம்பி உக்கடத்தில் பஸ் ஏறினா அங்கேயும் க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக ஏறி உட்காந்து பிடிச்சி சீட்டு பிடிச்சிட்டேன். அங்கேருந்து பாலக்காடு வந்துட்டு கரெக்டாக டைம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 10:30 11 மணி இருக்கும். அங்கேருந்து தென் இப்போ மலைப்புழா டேமுக்கு வந்தாச்சு. வெயில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை, சரி லைட்டாக அதிகமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு இந்த இடம். ஸோ அதனால் இங்கே உட்காந்துருந்தேன். தென் ரோப்பில் போகலான்னு எனக்கு தோணுது. மேலே எல்லாம் ரோப்பில் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ரோப்பில் போகும்போது நான் வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வெயில் அடிக்குது, பட் ஆனால் அது அவ்வளோவா பெருசாக தெரியல. ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால க்ரௌடும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பேக் சைடு அங்கே லாங்கில் நிற்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது சரியாக. ஸோ வியூவை காட்டுறேன் பாருங்களேன், வேறு லெவல் வியூ. ஃபஸ்ட் டைம் வெளியே இவ்வளோ பெரிய விளாக் எடுக்கிறேன்னா, அதனால் ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சுங்க. அதனால் என்ன பேசுறதுன்னு தெரில. அப்படியே சைலண்டாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா பார்க்கட்டும், அவங்க பார்க்குறதுனால நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்ட்டு அப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் பேச முடியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே வீடியோ மட்டும் சைலண்டாக எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அதில் என்ன சொல்கிறேன்னா, என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். டேமோட கடைசிக்கு வந்தாச்சு. ஸோ நல்லா காற்று அடிக்குதுங்க. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குது. நிறைய சுற்றி பார்த்தாச்சு. அங்கேருந்து வர வழியே நிறைய வீடியோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுக்கு அந்த போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதோட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் இதுக்கப்புறம் போகக்கூடாதுதான். ஸோ அவ்வளோ இதோட கடைசி முடிஞ்சு. அதுக்கு அந்த சைட்லாம் போகக்கூடாது. ஸோ கீழே இறங்கி வழக்கமாக போக வேண்டியதான். நிறைய பேர் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படிலாம் வந்திருக்காங்க. ஆனால் நான் தனியாக வந்திருக்கேன். அதனால் ஒரு மாதிரியாக இருக்குங்க எனக்கு. பட் ஆனால் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. எனக்கு தனியாக ட்ராவல் பண்ண தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாரும் நம்ம சும்மா இறஞ்சூர் பண்ணாமல் ஜாலியாக நம்ம மட்டும் நம்ம பிடிச்சதை ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கலாம். பாலத்தை பாருங்கள். சும்மா இது ரொம்ப வெயிட்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாலத்தில் அதிகமாக எப்படின்னு தெரியல. சரி, இந்த தொங்கு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. சரி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.